ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஐஎல் கிராஸ் பி. ஓகேங்களா? கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் கிடைக்கும். சரி, பி கிராஸ் ஐஎல்னு ஏன் எழுதக்கூடாது? ஐஎல் கிராஸ் பி. இப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூலு? ஃப்ளெமிங் இன் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா? சரி, இது எதை குறிக்குது? நம்ம கூட சொன்னோம்ல, ஃபாதர், மதர், சைல்டு, ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சைல்டு, சி, கரண்ட்லாம் சொன்னோம்ல. இப்போ இதில் பாருங்கள், இது ஃபோர்ஸா? ஓகே, ஃபோர்ஸு. இது மேக்னெட்டிக் ஃபீல்டா? இந்த வரல் பாருங்கள் எப்படி வருது, இது கரண்ட்டா? ரைட். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னா ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஜே வெக்டார், ஜே கேப். அப்போ ஜே கேப் அப்படின்னு பாடுங்க. ஜே கேப்புக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஐ கிராஸ் கேயா, கே கிராஸ் ஐயா? கே கிராஸ் ஐ. அப்போ கே கிராஸ் ஐ. ஓகே, கேல யார் இருக்கா? ஐ. ஓகே, ஐ எதில் போவோம்? கண்டக்டரில் தாங்க போவோம். அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? லென்த்து. கிராஸ் ஐயில் என்ன இருக்குது? பி. அப்போ ஐஎல் கிராஸ் பி. அப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நான் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி பார்த்துங்க.